சார் வணக்கம். வணக்கம். வந்துருங்க, என்ன ஊர்ல இருந்து வரீங்க சார்? நாங்க விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையத்துல இருந்து வர்றோம் சார். சரிங்க சார். வந்துட்டு அங்க இருக்கிற இந்த நவக்கிரக ஸ்தலங்களை எல்லாம் பார்வையிடன்னு வந்தோம். வந்த உடனே ஒரு பொழுதுபோக்கா இருக்கு இந்த பகுதியில பூம்புகார் தான். உண்மையிலே ஒரு வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய அளவா இருக்கு. நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய நீங்க கொடுக்குற பேட்டியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நான் ரொம்ப பெருமையா கருதேன். நான் ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றிருக்கேன். இது என் மிஸ்ஸஸ், இவங்க ஒரு ராஜபாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் மேல் நிலையில அவங்க ஹெச்சமா போயிருக்காங்க. அது என் மருமகா. அவன் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சரா இருக்காங்க. எல்லாரும் நாங்க ஒரு கார்ல எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திரும்ப ஒரு சிலப்பதியார் நினைவுபடுத்தக்கூடிய மாதிரி. அது இல்லாம இது காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம் உள்ள நுழைத எண்ட் பாயிண்ட் காவிரிக்கு. அது ஒரு சிறப்பு. அப்படி கோவலன் கண்ணிக்கெல்லாம் இந்த கடற்கரையிலே இருந்ததாகத்தான் அந்த வரலாற்று இது இருக்கு. அப்ப அதையும் நம்ம நினைவுபடுத்தணும். வரலாறு உங்களை மாதிரி இவங்கதான் அதை நினைவுபடுத்தி அடுத்த நாங்களும் இனி அடுத்து வரும்போது பார்த்துட்டு போறோம். இனி எங்க பிள்ளைகளையுமே, ஸ்கூல் பிள்ளைகளையுமே இங்க நாங்க பஸ்ல ஒரு டூர் மாதிரி கூட்டிட்டு வருவோம். அடுத்து எங்களுக்கு அந்த மனசுல அப்படி ஒரு மைண்ட் ஓடுது, இந்த மாதிரி கூட்டிட்டு வரலாம், நல்லா இருக்கும். மேடம் கவர்மெண்ட் டீச்சர் தானே? கலை திருவிழாலாம் நடத்துனீங்களா? கலை திருவிழாவெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளாக் லெவல்ல நடத்துவாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, அப்புறம் ஸ்டேட் லெவல்ல. எங்க ஸ்கூல்ல இருந்து நிறைய பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் முடிஞ்சு அடுத்து இன்னும் இனிமேல் தான் ஸ்டேட் லெவல் தான். ஸ்டேட் லெவல் தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஓகே, எந்த மாதிரியான இப்போ அது பசங்களுக்கு எப்படி மேடம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு? பரவாயில்லையா? பிள்ளைங்களோட தனித்திறமையை வெளிக்கொண்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் ஆர்வமா பங்கேற்றாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க, ஊர் எப்படி இருக்கு? ஊர் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். பார்க்கவே எக்ஸைட்மெண்டா இருக்கு இந்த கடல் ஏரியாவை பார்க்கறதுக்கு. எங்க ஊர் ஏரியால இந்த மாதிரி சீலாம் கிடையாது. இந்த மாதிரி வந்தாதான் உண்டு. நல்லா இருக்கு பார்க்கவே. தேங்க்யூ சார். ஐயா, நம்ம ஊர் சிறப்பு சொல்லுங்க. உங்க ஊர் சிறப்பு என்ன? விருதுநகர் மாவட்டம், அது பக்கத்துல ஒண்ணு சிவகாசிங்கிறது பட்டாசுக்கு எங்க மாவட்டம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா ராஜபாளையத்தை அனுசரிச்சு ஒரு 5 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த இதுல இருக்கு. ரொம்ப மூலிகை தாவரங்கள் எல்லாம் அதிகமா இருந்தது. பல ஃபால்ஸ் இருக்குது, வெளியில தெரியாது. ஐநார் ஃபால்ஸ் இருக்கு, செண்டோ தோப்பு ஃபால்ஸ் இருக்கு, சாஸ்தா ஃபால்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையோட இதோட தாக்கம் நல்லா இருக்குங்க. மற்ற இதுல பிறகு மாம்பழமும் சேலத்துக்கு அடுத்தபடியா ராஜபாளையம் மாம்பழம் ஃபேமஸா இருக்கு. நம்ம ஊர்ல அந்த ஆண்டாள் கோயில் இருக்கு எங்க மாவட்டத்து பெரிய சிறப்பு. 12 ஆழ்வார்கள்ல அது அங்க திருவத்தூர்ல இருக்கு சார். ஆண்டாளும் ஒரு ஆழ்வார்ல வராங்க, அவரு பெரிய ஆழ்வாரும் ஒரு ஆழ்வார், 2 ஆழ்வாரை கொண்டது திருவத்தூர். அது எங்களுக்கு 12 ஆழ்வார்ல 2 ஆழ்வார் எங்க மாவட்டத்தை ஆண்டவங்க. ரமண மகரிஷி விருதுநகர் மாவட்டம் சார், திருப்புலி. அந்த மாதிரி ஒரு சில இதுகள் உண்மையில கொஞ்சம், அதாவது ஒரு முக்தி நிலையை அடைந்தவங்க, ஒரு தெய்வ நிலைக்கு போனவங்களை சுட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவும், தொழில் வளம் மிக்க மாவட்டம் இல்லை. அது மாதிரி தலவாய்புரம்னு பக்கத்துல இருக்கு சார். இந்த நைட்டி இந்த இது தைக்கிறது சுத்தி இருக்கக்கூடிய 20-30 கிராமத்து பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. தலவாய்புரம் எளிய அந்த துணியை நைட்டிக்கு கட் பண்றவங்க, அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு கட் பண்றவங்க, அதை தைக்கிறவங்க, இங்க வர நைட்டி எல்லாமே அது மாதிரி. ஆமா, அங்க இருந்து வர்றது. எங்க தொழிலுக்கு யாரும் அலைய வேண்டியது. +2 படிச்சவங்க எல்லாருமே ஆண்கள் பெண்கள் மிக சிறப்பாக பணியாற்றாங்க சார். அந்த அளவுல மட்டும் வெளியே தெரியாது சார். அந்த மாதிரி சந்தை தொழில், இந்த வத்தல், இந்த மாதிரி இதுகள்லாம் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி விருதுநகருக்கு நல்லா இருக்கு சார். இப்போ மாணவர்களுக்கு இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 90s 80s லெவல்ல ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ நிறைய இப்போ 2K கிட்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ 2K கிட்ஸ் உள்ள மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் தான் ஏதாவது சொல்லுங்க. அதாவது இளங்கன்று பயம் அறியாது என்ற அடிப்படையில இப்ப உள்ள பையங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. முன்னாடி நாங்கள்லாம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இருந்த நிலையில இருந்து அந்த ஹேர் கட் பண்றது, அதுல இருந்து எல்லாமே அந்த ஸ்டைலிஷா அவங்க செயல்படுறது இருக்கலாம். ஆனா அது அந்த அளவுக்கு மீறி போகும்போது ஒரு சில பாதிப்புகளை உண்டாகும். வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சேட்டைகள் அதிகமா இருக்கு. முன்னாடி பசங்களை எல்லாம் கண்டிப்போம், இப்போ அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ரொம்ப வருஷமாவே அப்படி இருக்கு. அதனால பிள்ளைங்களை டீச்சர்ஸ்க்கு தான் இப்ப பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஃபீல் பண்றோம்.
ஏன்னா அவங்க எதையுமே சொல்ல முடியல, எங்களுக்கு தான் கோவிட் தான். அந்த ஹேர் கட் எல்லாமே வித்தியாசமா தான் பண்றான். நம்ம எத்தனை வாட்டி நம்ம சொன்னாலுமே சரி ஓகே அப்படின்னா, ஆனா அவன் செய்யறத அப்படியே செய்யறதுக்கே தான் இருக்கும். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்க பிள்ளைங்களை வந்து மார்க் எடுக்க வைக்கணும், படிக்க வைக்கணும். அந்த மாதிரிதான் இது வந்து உங்களுக்கு அறிவியல் உலகம், பல டெக்னாலஜிகளை அந்த பையன் பார்க்கான். அவனையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து எவர் லேர்னரா ஆசிரியர்கள் இருந்து அதை திறமையா கையாண்ட முடிஞ்சோம்னா அந்த மாணவர்களே நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியும். அவனுக்கு தீனி போட முடியாது. இப்ப அவன் அவ்வளவு விவரத்தா ஏதோ இருக்கான். நம்ம அதை விட விவரமா நம்ம இருந்தால் இந்த கால சூழ்நிலைய பள்ளியில வந்து சமாளிக்க திறன் இல்லாத ஆசிரியர்கள் தப்பித்து பிழைக்க முடியாது. அது உண்மை சார். அந்த அளவுல நம்மளோட பையங்க தரப்பட அவங்க சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் பல டெக்னிக்கல பண்ணால பாக்க அந்த மாதிரி அந்த டீச்சர்ஸும் எல்லா இதுவும் பல ட்ரைனிங் அது பல இது கவர்மெண்ட் அதை இது பண்றாங்க. எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி உள்ள மாணவர்களை உருவாக்கக்கூடிய காலம் அறிவியல். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் அவங்களுக்கும் வேணும் சார். இந்த முந்தியெல்லாம் கிடையாது. இந்த நான் முதல்வன்ல இருந்து இந்த புதுமை பெண் திட்டம், பிள்ளைங்களுக்கு வந்து அந்த காலேஜ் போனோடனே 1000 rupees வருது. அதே மாதிரி தமிழ் புதல்வன் இருக்குது. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நல்லா படிக்கணும், காலேஜ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவேர்னஸ் வந்து அவங்களுக்குமே வேணும், பேரண்ட்ஸ்க்கும் வேணும். பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களை வந்து கண்டிங்க அடிச்சு ஆமா சார், இப்ப ஏதாவது சொன்னா உடனே வந்துடுறாங்க. வராங்க. என் பையன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வர்றாங்க. பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும், பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும். மற்றபடி நீங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம், எங்களுக்கு தெரியும் அந்த உணர்வு பேரண்ட்களுக்கு. ஆனா எல்லா பேரண்ட் அப்படி. ஓகே சார், தேங்க்யூ சார்.